Hi friends, welcome back to channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன் காசா பிஜி அட்மிஷன் 2025 அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுகளில் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் அட்மிஷனுக்கு உண்டான அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ஒவ்வொரு காலேஜ் வைஸாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய காலேஜுக்கு உண்டான அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரேங்க் லிஸ்ட் எப்படி வந்து செக் பண்ணுறது, நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிற எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது டிஎன் காசா பிஜி அட்மிஷன் 2025 அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுகளில் போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்புகளுக்கு உண்டான கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு காலேஜ் வாரியாக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோக்கு கீழே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 110 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. அந்த லிங்க் டச் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரேங்க் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து வியூ பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அதே வெப்சைட்லயே உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு உண்டான செலக்ஷன் ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு வந்து என்ன, அதாவது கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து புதிதாக வந்து ஒரு சுற்றறிக்கையுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. கல்லூரி கல்வித்துறைன்னு சொல்லிட்டு அனுப்புனர் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி கல்வி ஆணையர், கல்லூரி கல்வி இயக்குனர் சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பெறுநர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோடைய முதல்வர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செய்தி வெளியீடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல அப்படியே கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 2025-26 கல்வியாண்டின் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பட்டப்படிப்பிற்கான மாணாக்கர்கள் சேர்க்கை விண்ணப்ப பதிவு tngaasa.in என்ற இணையதள முகவரியில் 20/6/2025 முதல் வந்து மாணாக்கர்கள் வந்து விண்ணப்பித்து வருகிறார்கள். அதுக்குண்டான டெட்லைனுமே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து சொல்ல வந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேலும் 4/8/2025 அன்று மாணாக்கர்களின் தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது கல்லூரிக்கு வந்து அனுப்பப்பட்டு சிறப்பு ஒதுக்கீடு மாணாக்கர்களுக்கான கலந்தாய்வு அப்படிங்கிறது 11/8/2025 அன்று வந்து நடைபெறும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாத்தீங்களா, லைக் வந்து இந்த டிஃபரெண்ட்லி ஏபிலிட்டி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பின்னர் வந்து பொது கலந்தாய்வு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 13ஆம் தேதி வந்து அன்று காலை வந்து தொடங்கி மாணவர்கள் சேர்க்கை வந்து நடைபெறும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஜென்ரல் கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த மாசம் 13ஆம் தேதியில இருந்து எல்லா காலேஜுக்குமே வந்து காமனா வந்து நடக்குது அப்படிங்கறதும் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து தருமபுரியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுகள்ல ஒரு லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்நிலை சேர்க்கை சுற்றறிக்கைன்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இது நேத்து டேட்ல தான் வந்திருக்கு. வணக்கம். 2025-26 கல்வியாண்டில் முதுநிலை முதலாம் ஆண்டு சேர்க்கை கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கீழ்காணும் நாட்களில் சேர்க்கை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை 10 மணிக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்றாங்க. இது எந்த டேட்ல அப்படின்னா ஆகஸ்ட் 11 வரக்கூடிய திங்கட்கிழமையில இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிற ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் அனைத்து பாடப்பிரிவு நீங்க எம்காம், எம்ஏ, அதே மாதிரி எம்எஸ்சி, இந்த மாதிரி என்ன நீங்க கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் அனைத்து பாடப்பிரிவுக்குமே வந்து இந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல யாருக்கு அப்படின்னா சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு, மாற்றுத்திறனாளி மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினருடைய குழந்தைகள், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர்கள், இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படிங்கிறது 11ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 11, 12 சரிங்களா? இப்ப நார்மலா ஜெனரல் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து புதன்கிழமை, வரக்கூடிய புதன்கிழமை 13/8/2025 இந்த டேட்ல அனைத்து பாடப்பிரிவுகளுக்குமே இருக்கக்கூடிய பொது கலந்தாய்வு அப்படிங்கிறது விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களும் வந்து நேரடியா வந்து வரணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் வந்து எவ்வளவு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ முதுநிலை சேர்க்கையின் போது மாணவர்கள் பின்வரும் 9 ஆவணங்களில் 3 நகலை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவம் டிஎன் காசாக்கு நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்களே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 3 செட் ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு போங்க. அசல் மற்றும் மாற்று சான்றிதழ் அப்படிங்கறது நீங்க வந்து ஒரு 3 செட் ஜெராக்ஸ் காப்பி பிளஸ் ஒரிஜினல். அதே மாதிரி வந்து உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து வேணும். தற்காலிக மதிப்பெண் சான்று அப்படிங்கறதையும் வந்து வேணும். தொகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இது எல்லாமே வந்து யூஜிக்கு உண்டான அந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து கன்சால்டேட் மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் பிளஸ் வந்து 3 செட் ஜெராக்ஸ் வந்து கேட்கறாங்க.
அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரிஜினல் பிளேஸ் வந்து நகல், அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் பிளேஸ் வந்து நகல், பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிறது வந்து நகல் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போட்டோ அப்படிங்கிறது வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 4 காப்பி வந்து கேட்கறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க போகும்போது வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது நீங்க லிட்ரேச்சர் தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, காமர்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு, அக்கௌண்டன்சி, இந்த மாதிரியான ஜியோகிராபி, இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து 2365 ரூபாய் ஃபீஸ் வந்து நீங்க வந்து அட்மிஷன் டைம்ல வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து சயின்ஸ் குரூப் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப்புக்கு வந்து 2425 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2625 ரூபாய் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஆஃப்லைன்ல நீங்க அட்மிஷன் போடும்போது பிரின்சிபல் கிட்ட கேஷா தான் நீங்க வந்து இந்த ஒரு அமௌண்ட்டை நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ போகும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட பேரண்ட்டை நீங்க வந்து கூட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயுமே வந்து கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஷெட்யூல் போட்டு வந்து முதல்வர் அரசு கலைக்கல்லூரி தர்மபுரி நேத்து டேட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைன் போட்டு நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து காமனா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க தர்மபுரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் வைஸா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான பட்டியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். நீங்க போயிட்டு ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தரவா வந்து செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் அட்மிஷன் சம்பந்தமா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சப்போர்ட் வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். இந்த கவுன்சிலிங் செக்ஷன் அதே மாதிரி கவுன்சிலிங் சம்பந்தமான அப்டேட்ஸை நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம இந்த குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லிட்டு இதுல கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இருக்காங்க. உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் உங்களுக்கு இந்த குரூப்ல தான் நாங்க வந்து அப்டேட் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து அப்டேட்டடா வச்சுக்கிற முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.